கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டதற்கு பின்பாக நடந்த காரியங்களை தொடர் நிகழ்வாக நாம் பார்த்து வருகிறோம். நியாயாசனத்திற்கு முன்பாக இயேசு கொண்டு செல்லப்பட்டதை குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அதற்கு பின்பாக பிலாத்து தீர்ப்பளித்து விட்டபடியினாலே மத்தேயு 27 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரையிலும் அங்கே பிலாத்துவினுடைய அரண்மனையில் இருந்த போர் சேவகர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணுகின காரியங்களானது நடக்கிறது. மார்க்கு 15:16-19 வரையிலும், யோவான் 19 அதிகாரம் 2-3 வசனங்களிலும் போர் வீரர்கள் இயேசுவை பரியாசம் செய்கிற காரியங்கள் நடக்கின்றன. தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் தம்மை ராஜாவாக்கினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு அவரை இத்தனையாக ஏளனப்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்கள். சிவப்பு நிற அங்கியில் உள்ள சிவப்பானது ராஜ பதவியினுடைய நிறத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோல் ராஜாவினுடைய செங்கோலை கேலி செய்வதற்கு அடையாளமாக அவருடைய கைகளிலே கொடுக்கிறார்கள். ராஜாக்கள் கிரீடம் அணிந்திருப்பது போன்று இயேசுவுக்கு முள்ளாலான ஒரு கிரீடத்தை அவர் மேலே கொடுக்கிறார்கள், தலையிலே வைக்கிறார்கள். இயேசு பரலோகத்தின் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. வெளிப்படுத்தல் 19:16 பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனினுடைய இந்த வீழ்ந்து போன சுபாவமானது அவரை மறுத்து இவரை ஒரு கொடூர கேலி பொருளாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம், அதாவது அந்த காரியங்களை பார்க்கும்பொழுது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் வந்தால் மாத்திரமே அந்த காரியத்தை அவன் புரிந்து கொள்ள முடியும். அது இல்லைன்னு சொன்னால் வீழ்ந்து போன மனிதனுடைய சுபாவம் இத்தனையாய் தன்னை உண்டாக்கின ஆண்டவரையே ஏளனப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த சான்றாக இந்த போர் சேவகர்கள் செய்த காரியமானது அமைந்திருக்கிறது. அதற்கு பின்பாக 31 வசனம் 32 வசனம் வரையிலும் சிலுவையில் அறையும்படி அவரை அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். முதலிலே இயேசு தனது சிலுவையை அவர்தான் சுமந்தார். யோவான் 19:17 பார்க்கிறோம். இங்கே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27:32 சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவர் சரீரத்தில் சகித்த அடிகளினால் ஏற்பட்ட பலவீனத்தினால் அவரால் அதை தொடர முடியவில்லையை போல ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். 33 வசனத்தில் கொல்கதா என்கிற கிரேக்க பெயருக்கு அர்த்தம் அல்லது கபாலஸ்தலம் என்று சொல்லுகிறார்களே, ஒரு மண்டை ஓடு என்பதற்கு இது அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடம் எருசலேம் சுவர்களுக்கு வெளியே இருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டு செல்லும் பொழுது கொலை செய்யப்பட போகிறவர்களை மதிமயக்குகிறதற்கும் அவர்களுடைய வழியிலிருந்து ஓரளவு விடுதலை கிடைப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு கசப்பு கலந்த காடியை அவர்கள் குடிக்க கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து அந்த காடியை குடிக்க கொடுத்த பொழுது அதை குடிக்க மனதுமில்லாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக பாடுகளினுடைய முழு ஆற்றலையும் எதிர்கொள்ளுகிறதை தேர்ந்தெடுத்தார் என்பதை இந்த பகுதியானது நமக்கு காட்டுகிறது. சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். வலி நிவாரண மருந்தாக அதை கொடுத்து பார்த்தார்கள். இயேசு அந்த பாவத்தினுடைய கொடூர தன்மையில் கிடைக்கிற தண்டனையை, அந்த காரியத்தை முழுமையாக தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறதற்கு
அவர் முற்பட்டதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கொல்கதாவுக்கு அவரை ஊர்வலமாக அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள் சங்கீதம் 22:18 அவர்கள் என்று சொன்னால் ரோம போர் சேவகர்களை குறிக்கிறது. இங்கே 35வது வசனத்தில் அவர்கள் அவருடைய உடையின் பேரில் அவர்கள் சீட்டு போடுகிற காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 36ஆம் வசனத்தில் அவர் மரித்து விட்டதையும் மரிக்கும் முன்னதாக யாரும் அவரை தப்புவித்து விடாமல் பார்த்து கொள்கிறதும் அவர்களுக்கு காவல் காக்கிற வேலையாக கொடுக்கப்பட்டிருந்தது போர் சேவகர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து பிலாத்து ஒரு செயலை செய்ததையும் அங்கே 37ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. யோவான் 19:19 இது தெளிவாக சொல்லப்படுகிறது. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகளிலே யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி 3 மொழிகளிலே பாஷைகளிலே அந்த காரியங்களை அவன் எழுதியிருந்தான். ஜனங்களை சிலுவையில் அறையும் பொழுது அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர்களுடைய தலையின் மேல் எழுதி கொள்வது அவர்களுடைய வழக்கமாய் இருந்தபடியினாலே இங்கே பிலாத்து அந்த காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிறதை காட்டும் வண்ணமாக 2 கல்லர்களை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலுமாக அவர்கள் அறைந்திருந்ததை வசனம் 38 காண்பிக்கிறது. ஏசாயா 53:12 அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்பதற்கு அடையாளமாக 2 கல்லறை அங்கே அறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அங்கே வழியே செல்லுகிறவர்கள் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் செய்த பரியாசங்களை குறித்து கீழே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலும் வழியிலே சென்றவர்கள் தலையை துலுக்கி 3 நாளைக்குள்ளே இந்த ஆலயத்தெல்லாம் இடித்து கட்டுவேன்னு சொன்னானே, நீ உன்னையே ரட்சித்துக்கொள், தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை தூஷிக்கிறதை பார்க்கிறோம். 41ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள் எல்லாரும் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தான்னு சொன்னால் இன்றைக்கு எந்த ஒரு மனுஷனும் பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியாது. பரிசுத்தமான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நுழைகிறதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் பெற்றிருக்க முடியாது. அன்னைக்கு விழுந்து போன மனித ஸ்பாவமானது மீண்டுமாக தன்னுடைய விழுந்து போன ஸ்பாவத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்களும் 44வது வசனத்தில் அவரை நிந்தித்ததை பார்க்கிறோம். ஆனால் லூக்கா 23:39 43 வரையிலும் பார்க்கும்போது ஒரு கள்ளன் மாத்திரம் பின் மனதை மாற்றிக்கொண்டு அவரிடத்தில் பேசினதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 45ஆம் வசனத்தில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வேலை வரையிலும் அங்கே ஒரு அந்தகாரம் உண்டாகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய திட்டவட்டமான ஒரு அடையாளம் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய அந்த இருளின் ஆட்சி காலத்தில் இயேசு பாவிகளுக்காக நீதி உள்ள பாட அனுபவிக்க நுழைந்தார். உலகின் ஒளியான இயேசுவுக்கு மட்டுமே இருளின் மூழ்கடிக்கப்படுவதனுடைய விலை தெரியும் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக 3 மணி நேரம் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய அந்தகாரம் உண்டானதை பார்க்கிறோம். இருளில் பாவத்தின் நிமித்தமாக இருளில் இந்த உலகம் மூழ்கடிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்திற்கு ஒளி என்பதை அடையாளம் காட்டும் வண்ணமாக தேவன் ஒரு திட்டவட்டமான காரியத்தை 3 மணி நேரம் செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து 46வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவிகளுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சகித்து கொள்ளுகிறார். பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். தேவனுடைய முகத்தின் ஒளி, அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சி அவரை விட்டு போயின. அவரை நொறுக்குவது கர்த்தரின் சித்தமாய் இருந்தது. ஏசாயா 53வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். நமக்காக பாவமானார் என்று 2 கொரிந்தியர் 5:21 பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். பாவத்திற்கு எதிரான தேவனுடைய கோபத்தை அனுபவித்ததை இங்கே பார்க்கிறோம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் உடனே ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று சொன்ன உடனே அவர்கள் ஏலியை கூப்பிடுகிறான் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை அந்த நேரத்தில் கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். 27:50 வசனத்தில்
இயேசு தாமாகவே அவர் ஆவியை விட்டதை பார்க்கிறோம். ஒருவரும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை. யோவான் 10:17-18 சொல்லப்பட்டபடி இயேசு தாமாகவே ஆவியை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர் நிகழ்வாக அவருடைய கைதுக்கு பின்பாக நடந்த காரியங்களை பார்த்திருக்கிறோம். கெத்சமனை தோட்டத்தில் தன்னுடைய முதல் பாடுகளை அனுபவித்த இயேசுவினுடைய பாடுகளை வருகிற நாட்களிலே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளின் காரியங்களையும் வருகிற நாட்களிலே நாம் தொடர்ந்து தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையை பாவத்தின் அந்த தண்டனையானது நம்ம இருளில் மூழ்கடித்து விடும். இயேசு ஒருவரே இந்த உலகத்தின் ஒளி. அவர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஒளியாக வரும்படியாக உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணி இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக செய்து அந்த பரலோக வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே, ஒரு கொலைந்து சென்றனரே.